நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவில் சொல்லப்பட்டிருக்கும் முக்கிய 10 அம்சங்களை பார்க்கலாம். வக்ஃப் சட்டம் 1995 என்பது ஒருங்கிணைந்த வக்ஃப் மேலாண்மை அதிகாரமளித்தல் திறன் மேம்பாட்டுச் சட்டம் 1995 என பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. வக்ஃப் வாரியத்திற்கு தனக்கு சொந்தமான நிலத்தை கொடுப்பவர் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுபவராக இருக்க வேண்டும். வக்ஃப் வாரியத்திற்கு நிலத்தை கொடுப்பவரின் பெண் வாரிசுகளின் சொத்துரிமை மறுக்கப்படக்கூடாது. வக்ஃப் சொத்துக்கள் கட்டாயமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். இஸ்லாமிய பெண்கள் மற்றும் இஸ்லாமியர் அல்லாதோருக்கும் மத்திய வக்ஃப் கவுன்சில் மற்றும் மாநில வக்ஃப் வாரியங்களில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும். பொஹராஸ் மற்றும் அகாஹானீஸ் ஆகிய பிரிவினருக்காக தனி சொத்து வாரியம் உருவாக்கப்படும். ஷியா, சன்னி, பொஹ்ரா, அகாஹானி மற்றும் இஸ்லாமியரில் பிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும். மத்திய வலைத்தளம் மற்றும் தரவுத்தளம் மூலம் வக்ஃப் வாரிய சொத்துக்கள் பதிவு முறைப்படுத்தப்பட வேண்டும். வக்ஃப் நிலங்களை டிஜிட்டல் முறையில் பட்டியலிட சட்டத்தில் வழிவகுக்கப்படுகிறது. வக்ஃப் நிலமாக அறிவிக்கப்படும் முன்பு சம்பந்தப்பட்டோருக்கு தகவல் அளிக்கும் விதத்தில் சட்டத்தில் திருத்தம் செய்யப்படுகிறது. இதற்காக வக்ஃப் சட்டத்தின் 40வது பிரிவு நீக்கப்படுகிறது. ஆண்டு மொத்த வருவாய் 5000த்திற்கும் குறையாமல் உள்ள ஒவ்வொரு வக்ஃப் வாரியத்தின் முத்தவல்லியின் ஆண்டு பங்களிப்பு 7% 5% குறைக்கப்படுகிறது.